விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு ஒருவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உலகத்தில் வாழும் மனிதர்களில் எவர் ஒருவர் ஒழுக்கம் தவறி நடக்கின்றாரோ அவர் பல நூல்களை கற்று அறிவில் முதிர்ச்சி அடைந்தவராக இருந்தாலும் அவர் கல்லாதவர், படிக்காதவர், அறிவு இல்லாதவர் அப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறளை ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எவ்வாறு ஒழுக்க நெறியோடு வாழுகின்றார்களோ அவ்வாறு அவர்களிடத்திலும் நடந்து கொள்வது, தாமும் நடந்து கொள்வது. அப்படி ஒட்ட ஒழுகல் அப்படி நடக்கவில்லை என்றால், ஒட்ட ஒழுகல், ஒழுகல்னாவே நமக்கு தெரியுது இல்லைங்களா, அதிலிருந்து நழுவுதல், அப்போ விலகுதல், நடக்காமல் இருத்தல். அப்போ அப்படி நாம் நடக்காது இருக்கின்ற பொழுது பல கற்றும், அப்படி என்றால் பல நூல்களை கற்று தேர்ந்து இருந்தாலும் அவர் கல்லார், அப்படி என்றால் படிக்காதவர், அறிவிலாதார் என்றால் அறிவு இல்லாதவர் அப்படின்னு கூறுகின்றார். நண்பர்களே, சரி, இப்ப இந்த உலகத்துல வாழ எல்லாமே நம்ம ரொம்ப ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோமா? கிடையாது. இங்க ஒழுக்க நெறி என்பது அப்படி பார்த்தால் பெரிய பெரிய மகான்கள் உலகத்தில் சிலர் தான் இருப்பார்கள். ஆனால் நாம் கூறும் முக்கியமான கருத்து என்னவென்றால், யாருக்கும் துன்பம் செய்யாத வகையில் வாழ்வது. இந்த ஒழுக்கம் என்று நாம் நினைப்பதே யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்வது, யாருக்கும் மரியாதை குறைவாக யாரிடத்திலும் நடந்து கொள்ளாமல் இருத்தல். இதுதான். இப்போ நமக்கு இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள், அவர்களிடத்தில் உள்ள தவறு என்ன என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது அவர்களிடத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கிறது என்றால் அவர்களை அந்தந்த சமயங்களே சுட்டி காட்டி திருத்த வேண்டும். என் புள்ள அடுத்து எங்க அண்ணன் அடிக்கிறான், பேரிட்டு கூப்பிடுறான், ரொம்ப தைரியமா இருக்கான், நோ நத்திங், நம்ம சின்ன வயசுல கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த மரியாதை குறைவான செயலை அவன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பான். அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், நாங்க படிக்கும் பொழுது எங்களுக்கு முக்கியமான நபர் வாத்தியார் தான். எல்லாத்துக்கும் அடிப்பார், சேமையா வாங்குவோம் அடி. அப்போ நிறைய குற்றங்கள் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் மட்டுமே சிறு வயதில் திருத்தப்படும். அவ்வாறு திருத்தப்பட்டால் இந்த உலகில் மிக மோசமான செயல்களில் எப்பொழுதும் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே யாருக்கும் துன்பம் தராமல் நாம் வாழ்ந்தோமேயானால் அதுவே மிகப்பெரிய விஷயம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.